கூகுள் பே பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் மொத்தமாக காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மெசேஜ் பார்த்து தான் மக்கள் மத்தியில் ஒரு பீதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் போயிடுமா, அப்போ நம்ம ஜிபேயில் அமௌண்ட் வந்து யாருக்கும் அனுப்ப முடியாது அப்படின்னு மாற்றி மாற்றி குழப்பத்திலே இருக்காங்க. முதல்ல இந்த ஆப்ஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிபே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யார் யாருக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே காட்டும். அதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்டே வந்து பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகள் கோர்த்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா தான் தெரியும் இது வந்து யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா செட்டப் பாக்கெட் மணி ஆன் யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் யாரை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேமை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் மந்த்லி அமௌண்ட் லிமிட் செட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த லிமிட்டை ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணுமா இல்லை அப்ரூவல் வாங்காமல் அவங்களே செலவு பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷனுமே இதில் கொடுக்கும். ஸோ அதையுமே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா மந்த்லி லிமிட் எவ்வளோ அப்படின்றத அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ இந்த அமௌண்ட்டை யாருக்கு கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய மனைவிக்கா இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கா அப்படின்றத நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் கொடுக்க போகிறீங்களோ அந்த நபருடைய ஆதார் நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா இது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் மந்த்லியானா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நபர் வந்து இந்த அமௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் இதை கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய ஜிபே நம்பருக்கு இன்வைட் லிங்க் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவங்க டிரான்சாக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த நபர் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் காட்டும், இன்னொன்று இந்த மாதிரி யூபிஐ சர்க்கிள் வந்து ஆட் ஆகிருக்கிறத காட்டும். ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணி அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது நீங்கள் எந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் அலாட் பண்ணணும் அப்படின்னு நீங்களே தான் டிசைட் பண்ண போகிறீங்க. அதை கிளிக் பண்ணாவே நம்மளுடைய அமௌண்ட் வந்து தானாக போயிடும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களோட இதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பின் என்டர் பண்ணி நீங்களா அப்ரூவல் கொடுக்க போகிறீங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான அமௌண்ட் அப்படின்றது டிரான்சாக்ஷனே நடக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லா மெசேஜஸையுமே உண்மை அப்படின்னு நம்பி நிறைய மக்கள் வந்து இப்போது பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள்.